வணக்கம். நிறைய தலைப்பு நம்ம பேசியிருக்கிறோம். திண்டுக்கல்லில் ஒரு பிள்ளை எளிமையாக எனக்கு கிடைச்ச ஒரு எளிமையான குரு. நீங்கள் எளிமை என்ற தலைப்பிலே எனக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுலேருந்து நான் அதை அப்படியே மறந்தும் போயிட்டேன். இல்லை, அதை பற்றின வாய்ப்பே இல்லாமல் ஆயிடுச்சுது. இன்றைக்கி அது ஒரு வாய்ப்பு. அதனால் இன்றைக்கி நான் அதை பேசுகிறேன். தலைப்பு எளிமை. பொதுவாக எளிமை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னு சொன்னாக்கா, கோமணம் மட்டும் கட்டிக்கிறது, சட்டைப்படாமல் இருக்கிறது, இல்லை ஆஃப் நேக்கடாக இருக்கிறது, இதுதான் நம்ம எளிமைன்னு நினச்சின்னுக்கிறோம். இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? எளிமை அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் எளிமையை பற்றின ஒரு தெளிவு நமக்கு இன்னும் ஏற்படலை. யாருன்னா எளிமை பற்றின ஒரு எண்ணம் என்ன இருக்குதா? எது எளிமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருந்தும் இல்லாமல் இருப்பது. பணம் வச்சுருக்கணும், ஆனால் இல்லாமல் இருக்கணும். பணம் இருக்குது அப்படின்ற ஒரு திமிர் இல்லாமல் சாதாரணமாக இருக்கணும். அதுதான் எளிமை. அப்படியா? இருந்தும் இல்லாமல், அதாவது உங்களுக்கு எதனா இருக்கணும், வெளியே அதெல்லாம் காட்டக்கூடாது. அது எளிமைன்றீங்க நீங்கள். வேற சகஜமாக இருக்கு. ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அவங்கள வந்து இந்த பொருளாதாரத்தில் ஒழுங்காமல் அந்யோன்யமாக அன்பாக சகஜமாக இருக்கு. எல்லா கூட சகஜமாக பழகினா எளிமையாக இருக்கிறீங்க. பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது எளிமை. யாருக்குங்க? எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு எளிமை. நீங்க எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கீங்க, அதுவே ஒரு எளிமை தான். அப்படியா? இப்படி பேசுவோம். எது எளிமையற்றது? எது எளிமையற்றது? அப்போ அவர் எளிமையா இல்லை. அதாவது சாதாரணமாக ஒரு கார் வச்சு நிறுத்த விட்டுட்டு ஆடி கார் வச்சுருந்தாருன்னா அவர் எளிமையாக இல்லை சொல்லலாமா? அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, இருப்பு தான் எளிமை. என்னங்க? சந்திக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கடினம் சந்திக்கிறதே. எளிமை அப்படின்னு சொன்னால் கடவுள்னு அர்த்தம். எளிமைனா கடவுள் அப்படின்னு அர்த்தம். கடவுளை விட ஒரு எளிமையான ஒரு விஷயம் இங்கே இல்லவே இல்லை. எதை விட? கடவுளை விட ஒரு எளிமையான ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் அசிங்கமாக பேசுறதுக்கு ஒரு ஆள் யாருன்னா கடவுள் தான். ரொம்ப புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் யார் தான்? புகழின் உச்சத்தை அடைஞ்சவனா அவன் தான். இழிவின் உச்சத்தை அடைஞ்சவனா யார் தான்? ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாத பீஸ் கூட கடவுளை திட்டம். திட்டுமா திட்டாதா? ஒன்றுத்துக்குமே, அதாவது எந்த எழுந்து நடக்க மாட்டான், சோம்பேறியாக இருப்பான், மடையனாக இருப்பான், ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் அவன் கூட என்ன பண்ணுவான்? ஏன்டா சாமி என்ன படைச்ச அப்படின்னு திட்டுவான். அப்போ எளிமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டையும் தாங்க வல்லது எதுவோ அது எளிமை. முதல் எளிமைனா கடவுள், ரெண்டாவது எளிமைனா ரெண்டையுமே தாங்கணும். அதாவது வளம் வரும், வறுமை வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், இரவு வரும், பகல் வரும், எது வேணால் எனக்கு வரும். எளிமையான ஒரு மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணம் புல் ரொம்ப எளிமையானது. புல் ரொம்ப எளிமையானது. பெரிய வெள்ளம் வந்து போயிருக்கோம், திரும்ப புல் நின்றுக்கும். தண்ணி வெளியே வந்து காற்று, பேர் மழை, அப்புறமா திரும்ப அந்த என்ன ஆகிடும்? அந்த புல்லை அறுத்து மாடு மெஞ்சிட்டு போயிடும். திரும்ப துடுக்கும். கழுன்னு வெட்டி வரப்பில் போடுவாங்க. எதனா புல்லை தான். ஏன்னா ரொம்ப எளிமையானது இது. எங்குமே என்ன ஆகிடும்? வாழ்ந்துடும். எங்கேயும் வாழ்ந்துடும்.
எல்லா பேரிடர்களும் தாண்டி இருக்கும். அரச மரம் எளிமையானது இல்லை, ஆலமரம் எளிமையானது இல்லை. ஏன்னா அது பேரே விசேஷமாக இருந்து அப்படியே ஆழம் விழுதுகள் போல் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆள் போல் தழைத்து அடுத்த வரியே ஒன்று போடுவாங்க, அருகு போல் வேரோடி. எளிமை தான் விசாலம் கூட. இது வேர் இருந்து வேர் பாய்ச்சினா போயினே இருக்கோம். நீங்கள் எளிமை அப்படின்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஒன்று கடவுள், இன்னொன்று ரெண்டையும் தாங்குகிற வல்லமை. பொருளாக பார்க்கணுன்னா புல் தன் இயல்பில் அழகு, அப்படியே பசுமையாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேண்டு ஒரு கார்டன் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இல்லை ஒரு பார்க்குறீங்க, தோட்டத்தை பார்க்குறீங்க, பசுமையாக இருக்கும்போது ஒரு அழகு. அது அப்படி உங்களுக்கு இனம் புரியாத ஒரு அமைதி உள்ளே ஏற்படும். பச்சையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் முள் குத்திச்சேன்னா எடுக்கிறதுக்கு பச்சை மரத்தை பாடுறா அப்படின்வாங்க. இப்போலாம் அப்படிலாம் இல்லை. இப்போலாம் நீங்கள் பச்சை மரத்தெல்லாம் பார்க்க முடியாது, வேணால் செவத்துக்குள்ளே முறைச்சி பார்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் இல்லை, குறைஞ்சினே வருது. கிராமத்துங்கள் இருக்குது, ஊருங்களில் அது இருக்குது. அப்போ எளிமைனா கடவுள், எளிமைனா இரண்டையும் தாங்குது. எளிமை அப்போ அது மட்டும்தான் எளிமையா? ஒரு மனிதன் எளிமையற்றவனா மாறுறதுக்கு தான் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு எளிமையானவர், இந்த இயல்பாக இங்கே வந்து பூமியில் பிறந்தீங்க, இயல்பும் எளிமை தான். அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், நீ எளிமையானவன் இல்லை கற்றுக்குறாங்க. நீங்கள் படிச்சுட்ட உடனே நெஞ்சு நிமிர்ந்திப்பீங்க, நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் எளிமையானவர் இல்லை. படித்தது யாருக்காக? உங்கள் அறிவு விருத்தி ஆகிறதுக்கோ, இல்லை உங்கள் புலன்களை சரி பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை உங்கள் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கோ, இல்லை உலக சம்பவங்களை நடந்து வச்சுக்கிறதுக்கோ, இல்லை நீங்கள் பழைக்கிறதுக்கோ. யாருக்கு படிச்சிங்க? உங்களுக்கு படிச்சிங்க நீங்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? வெளியே பிரித்தியாருக்கு காட்டுறதுக்கு நான் அப்போ அவர் என்னவா இல்லை, எளிமையானவராக இருந்தார். அப்போது இருக்கணும், ஆனால் காட்டக்கூடாது. இருக்கணும் காட்டக்கூடாதுன்னா எப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் பேசும்போது தேவைப்படும் போது அவர் திராயிடும், வெளிப்பட்டுடும். நீங்கள் எளிமையானவர் தான், புல் தான், ஆனால் அது முளைச்சிடும், அது வாழ்ந்துடும். எளிமைன்றது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விதமான உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கணுன்ற எந்த விதமான இன்டெக்ஷனும் இல்லாமல், அதாவது உங்களுக்குள்ளே எந்த உணர்வும் இல்லாமல் சும்மா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எளிமையானவர். நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, தப்பு இல்லை. உங்கள் இயல்பிலே ஒரு அழகு இருக்குது, தப்பு இல்லை. நீங்கள் ஏதோ பவுடர் பூசி நீங்கள் தப்பு இல்லை, மேக்கப் பண்ணி நீங்கள் தப்பு இல்லை. ஆனால் மேக்கப் பண்ணிவிட்டு நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன்ற நினப்பு வருது இல்லை, அப்போ நீங்கள் எளிமையிலாமல் ஆகிட்டீங்க. நினப்பு உங்களுக்கு வந்ததே, அப்போ தான் நீங்கள் என்ன வானீங்க, எளிமை இல்லாதவர் ஆகிட்டீங்க. உங்களால் நினைக்காமல் இருக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ யாரோ ஒரு குரு வந்து நினைக்காமல் இருங்கோ, எண்ணம் இல்லாமல் இருங்கன்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழந்தைக்கு சொல்ல முடியும் நினைக்காம இருந்துட்டு படுத்துன்னு இருக்குதுல 6 மாதம் சிசு, ஏன்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுக்கு? ஏன்? அப்போ அந்த குழந்தை எளிமையாக இருக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்குது? எளிமையாக இருக்குது. அந்த எளிமையை உச்சக்கட்டமாக ஒரு ஞானி அடைகிறான். உண்மையிலேயே ஒரு குருன்றவன் அல்லது இறைவனை அடைஞ்சவன்றவன், இல்லை ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறவன், இல்லை ஞானியாக ஆனவன், இல்லை கடவுள் புரிஞ்சுக்கிறவன், சராசரியிலேருந்து விசேஷமாயிட்டவன், இல்லை தன்னை உணர்ந்துட்டவன், எப்படின்னா சொல்லிக்கோங்க. ஒரு மனிதன் எந்த எளிமையை சந்திக்கிறது தான் விசேஷம். எது அவனுடைய குழந்தை பண்போ, எது அவனுடைய இயல்போ, எது அவனுடைய சொந்தமோ, எது அவன் இருப்போ, திரும்ப போய் அதை அடையணும். அவன் எதை அவன் இருப்போ, அவர் தான் எளிமையானவர். அவர் தான் எளிமையானவர். இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்க, அவர் பணிவாக பேசுகிறாங்க, அன்பானவங்களேன்னு சொல்கிறாங்க, உங்கள் செருப்பெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, பாய் போடுறாங்க, உங்களுக்கு தொடச்சி வைக்கிறாங்க, உட்கார்றாங்க, ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. திமிராகிறாங்க. நீங்கள் திமிருக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறீங்க, எளிமை. யாருன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா சட்டை கட்டி போடுறவங்க எளிமையானவனா? ஏன்னா நடிக்கிறாரு. பணிவானவர் போல் நீங்கள் நடிக்கும் போதே நீங்கள் எளிமையானவர் இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன்னா பணிவாக இருந்தால் நம்ம நல்லவன், யார் சொன்னாலும் ஐடியா அது. யாரை? நானே என்னையே கற்றுக்கிட்ட கொண்டு பணிஞ்சன்னா, எளிமையாக இருக்கிற மாதிரி நான் நடித்தேன்னா நான் யார் இல்லை? எளிமையானவன் இல்லை. நான் எளிமையானவனாக இருப்பேன் எப்பவுமே, அதுக்காக நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் தான் எடுப்பேன்னு சொன்னால் ஒரு திமிரு அது. அது ஒரு திமிரு. 24 மணி நேரம் நீ ஃபோன் எடுத்து பேசினுக்க முடியும்? என்ன செய்யணும்ப்பா? எது முடியும்?
எது முடியாது, தீர்மானம் பண்ணோமா இல்லையா? எது சரி, எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், எது எனக்கு கரெக்டு அப்படின்னு யார் யோசிக்கணும்? தனிநபரும் யோசிக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எளிமையாக இருக்கிறது ஒரு ஐடியா. சட்டை போடாமல் இருக்கிறாரு, அவர் கோட்டு ஷூட்லாம் போகிறதில்ல, ரொம்ப எளிமையானவர், அப்படி ஆயிடுச்சு. அவர்னா ஒரு சாதாரணமாக துண்டு மட்டும் தாங்க கட்டின்னு இருப்பார். அந்த சாமியார் எப்படி தான் இருப்பார்? சட்டை கூட போட மாட்டார் உடம்புல, ரொம்ப எளிமையானவர். அந்த மனுஷன் ரொம்ப எளிமையான, ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது, ஆனால் மஞ்சள் பை தான் அக்கத்தில் வச்சுக்கிறான். கஞ்சன் கருமி பேரில் எளிமை கிடையாது. இப்போ இருக்கிறத மறைச்சிருக்கணுன்றது கிடையாது, காட்டிக்கணுன்றது கிடையாது. ஆனால் அவர் கொண்டாடணும்ல, அதை பணம் வச்சுன்னுக்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறார் கார் வாங்குறது, ரோல்ஸ் ராய் கார் வாங்குறதுன்னா எளிமையானது இல்லையாண்ணா? ரோல்ஸ் ராய் கார் வாங்குறது எளிமையானது இல்லை, எல்லாமே வாங்கலாம். நான் மட்டும்தான் ரோல்ஸ் ராய் கார் வச்சுக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறதோ, இல்லை என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறதோ, மற்றவங்க யாரும் அந்த இடத்துல வர முடியாதுன்னு நினைக்கிறது, அல்லது அதுக்காக போராடுறது, அந்த இடத்த வேறு யாருக்கும் தக்க வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறது மட்டும்தான் எளிமையானது இல்லை. மற்றபடி உன் இருப்பு எப்படி எளிமையானது எல்லாமே இருக்க முடியும்? அவர் ரொம்ப எளிமையாக சம்பாதிச்சார், அதை போராடல. ஒருத்தர் ஒரு 10 ரூபாய்க்கு நிறைய போராடுறாரு, ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு போராடவே இல்லை. எப்படி அது எங்கே சாத்தியமாச்சு? எப்படி இது சாத்தியமாகுது? அப்படி தான் உண்மை இருக்குது. உண்மை எப்படி இருக்குது? அப்படி தான் இருக்குது. ஒருத்தருக்கு போராட வேண்டிய ஒரு விஷயத்தை ஒருத்தர் சாதாரணமாக எடுத்துன்னு வர்றாரு, சும்மா சேத்துல கை வைக்கிறாரு, எடுக்கும்போது மீன் எடுத்துன்னு வர்றாரு. அந்த வயல் முழுசுமா சேர்த்து அழுத்தி பிடிச்சி பார்த்தாரு, மீன் வரல. இப்போ நான் இப்போ போய் டக்குன்னு எடுத்துன்னு வந்து எளிமையானவர் இல்லையா? எளிமையானவரா இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ திறமையானவராகிட்டீங்க. ஒரு எளிமையானவரை நீங்கள் என்ன ஆக்கிறீங்க? அவரை மாதிரி நீங்கள் வர முயற்சி செய்கிறீங்க. இல்லைங்க, சாத்தியம் இல்லை. அப்படி இல்லை, அது அவனுக்கு விதிக்கப்பட்டது. அது யாருக்கு? அவனுக்கு. நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்னொரு மாதிரி ஆகிறதுக்கு முயற்சியை முதல்ல கைவிட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் எளிமையானவராக ஆக முடியும். நீங்கள் ஏன் எளிமையானவராக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போன உடனே உங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அவரை மாதிரி ஆகு, இவரை மாதிரி ஆகு, இவர் ஒரு பெரிய மகான், இவர் ஒரு சிறந்தவர், இவர் ஒரு புத்திசாலி, இவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, இவர் பார் அப்படிங்கிறாரு. பாடங்களில் இருக்கிறத மட்டுட்டு பக்கத்து கிளாஸில், உங்கள் கிளாஸில் இருக்கிறவங்களெல்லாம் டாப் 10 போட்டு உங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அமைக்கி உங்கள் அப்பாவை உன்னை திட்ட விடுவான். உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? திட்டுவாங்க. பாரு, அவன்லாம் டாப் 10 ஆகிறான், அவன் இப்படி ஆகிட்டான், அவன் யாரோட புள்ள, அவன் பாரு ஆட்டோ ஓட்டுறவன் புள்ள எப்படிங்கிறான் பாடுறா, உனக்கு நான் லைட்டை போட்டு சோறை போட்டு அதை பண்ணி புக்கும் வாங்கி வச்சு கைடு வாங்கி கொடுத்தா நீ மார்க் எடுக்க மாட்டேன்ற. ஏன் அதுன்னா அவருக்கு அது அவருக்கு உனக்கு என்ன இல்லை? இது இல்லை. இது எப்போ புரியாது? எனக்கு எளிமை ஏன் புரியல அப்படின்னு கேட்டால், எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க, நான் கற்றுக்கிறதோட உடன்பட்டு போயிட்டேன், அதனால் நான் எளிமைன்னா நினச்சினுக்கிறேன். அது ஒரு காலம் அது ஏழைக்கானது எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வசதியாக இருக்கக்கூடாது, நான் ஏன் எளியனாக இருக்கணும், நான் ஏன் எளிமையானவனாக இருக்கணும் நினைக்கிறேன். கிடையாது. நீங்கள் வசதியானவராக இருக்கலாம், படிக்கலாம், பெரிய பட்டம் பெற்றவராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம். எளிமையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மனம் வந்தால் நீங்கள் எளிமையானவர். எப்போ நீங்கள் எளிமையானவர்? இன்னொருத்தருக்கு நீங்கள் ஒரு ஓனரையோ ஒரு முதலாளியோ நீங்கள் பார்க்குறீங்க, அவர் பெரிய ஆள் நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் அவர் நினைப்பில் அவருக்கு அது இல்லை. அப்போ அவர் எளிமையானவர் தான். அதுக்காக அவர் ஓனர் இல்லாமலாம் இல்லை. அவர் ஓனர் ஆனது எதுக்குலன்னா, ஒரு 100 குடும்பத்துக்கு காப்பாற்றணும்னு நினச்சிங்கிறாரு. அதனால தான் அவர் ஓனர் ஆனார். அவர் ஏன் ஓனர் ஆனார்? எங்கே ஓனர் ஆனார்? அவர் நினப்பில் என்ன ஆனார்? உதவும் உட்பட்டு. ஹிட்லர் என்ன ஆகிட்டார்? அவனுக்கு ஒரு மயக்க நிலையில் இருப்பான். இந்த பக்கம் படை வீரர்கள் வர போகிறாங்கன்னு அவனே திட்டம் போடுவான். அங்கே போனால் எல்லாரையும் கொன்று குவிச்சிட்டு வந்துடுவான். வெற்றியும் பெற்றுடுவான். காரணம், அவன் செய்யப்பட்டவன். இந்த இயற்கை அவனை செஞ்சது. இல்லை, யூதர்கள் தான் இந்த உலகத்தை ஆண்டிருப்பாங்க. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்களோட கடவுள் தான் கடவுள், மற்றவங்கெல்லாம் புறஜாதிகள். அவங்கள தான் அது வழி நடத்தின்னு வந்துடுது. நீங்கள் பைபிளை எல்லாம் வாங்கி அவசரமாக படிச்சுவிட்டு நீங்களும் கிறிஸ்துவங்களாக மாறிட்டீங்க. ஆனால் நீங்கள் யூதராக மாற முடியாது. புரியுதா? ஆனால் பைபிள் யாருக்கானது? யூதர்களுக்கானது. அந்த ஹிட்லர்னு ஒருத்தன் வந்த பேர் தான் பைபிள் யூதர்களுக்கானதுன்னு சொல்லக்கூட முடியல. இல்லைன்னா தான் சொல்லியிருந்திருப்பாங்க.
எங்களுக்கு தான். அது யாருக்கு தான்? எங்களுக்கு தான். ஆமாம், இங்கே வேதம் எங்களுக்கு தான் சொல்லுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் அதுக்குன்னு ஹிட்லர் ஆகி இங்கே எங்களுக்கு தான் வேதங்களெல்லாம் சாவடிங்களாம் நினச்சி போகிறீங்க. ஓஹோ, நம்ம எளிமையானவங்க ஆகிடலாம், கடகன்னு ஓடி போய் வேதம் யாருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெட்டி சாச்சிடலாம். நோனும் அந்த காலம் வேறு, அது தலைவிரித்த காலம், திமிரின் உச்சம் இருந்த காலம். அப்போ நான் ஒரு மனிதன் எளிமையானவராக ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் இயற்கைக்கு ஒப்பு கொடுக்குறவராக இருக்கிறாரு. அவர் என்ன ஆகிட்டாரு? தன்னை யாருக்கு ஒப்பு கொடுக்குறாரு? இயற்கைக்கு. எப்படி புல் மழை வந்தால் வரட்டும், நனைஞ்சிக்கிறேன், ஆற்று தண்ணி ஊற்று போனால் போட்டோம், வளைஞ்சிக்கிறேன், தேவைப்பட்டால் நிமிந்துக்கிறேன், திரும்ப என்ன பண்ணிக்கிறேன், மாடு சாப்பிட்டா ஓகே சாப்பிட்டுட்டோம், திரும்ப முளைச்சிக்கிறேன். என் வேறு சாப்பிடல, இது என் வேறு அது சாப்பிடல, ஓகே. எப்படி இருந்தாலும் வேரோட எடுத்து போய் வச்சுட்டியா, ஓகே, தண்ணி ஊற்றுறல, திரும்ப முளைச்சிக்கிறேன். போராட்டமே இல்லை, என்ன பண்ணாலும் என்ன பண்ணிது அது எந்த சூழ்நிலையிலையும். அப்போ இரண்டையும் ஏற்கிற பண்பு உங்களுக்கு எளிமையானா வந்துடும். போற்றினாலும் சரி தோற்றினாலும் சரி நான் வளர்கிறேன். ரெண்டு விதமாக வளர முடியும் ஒரு மனுஷன். திட்டி என்னை வளர்க்கலாம், பாராட்டி என்னை வளர்க்கலாம். மொத்தத்தில் நான் வளர்கிறேன். ஏன்? எப்படி இருந்தாலும் நீ என்னை பார்த்துட்டேன், எப்படியோ நான் உனக்கு என்ன ஆகிட்டேன், கேள்விப்பட்டுட்டேன், எப்படியோ ஒரு வகையில் விளம்பரப்படுத்துகிறேன். ஐயோ, ஒரு மோசமான ஒரு வீடியோ ஒருத்தன் பார்த்தியா, கேடுகட்ட கேனக்கு இருக்கேன், என்னன்னா பேசிங்கிறான், எல்லாம் நானே திட்டினுங்கிறான். அந்த மாதிரி வீடியோ மட்டும் பார்க்காதேன்னு சொல்கிறேன்னு வச்சிங்க, அவன் போய் பார்ப்பான். அப்படின்னா திட்டாரு அவர். புரியுதா? அப்பவும் வளர்றேன். நல்லா பேசுகிறாராம்மா, இவன் நாரிப்படை இவனு தெரியும், நல்லா வர பேசுகிறார் அப்படின்னு தான் பேசியிருப்பான். பார்க்குறவன் பார்க்கக்கூடாதுன்றவன் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டதில்ல. யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா போய் பார்த்துக்க முடியுமா என்ன? எனக்கு என் மேலே தலை மேலே இருக்குது. நீங்கள் சீரியஸ் ஆகிட்டீங்க. வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் பெரிய ஆளுச்சினாலும் நான் சொல்ல வரல, அதில் எளிமையெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எளிமை பண்பு போயிடுச்சு. நீங்கள் ரசிக்கிறதுக்கான எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. கொண்டாடுறதுக்கான எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நீ பணம் இல்லைன்னா கொண்டாட முடியாதுன்னு நினச்சிக்கிறேன், வீடு இல்லைன்னா கொண்டாட முடியாதுன்னு நினச்சிக்கிறேன், கார் இல்லைன்னா கொண்டாட முடியாதுன்னு நினச்சிக்கிறேன், நல்ல உடுப்புகள் இல்லைன்னா கொண்டாட முடியாதுன்னு நினச்சிக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னே முடிவு பண்ணிட்டேன். எதெல்லாம் இல்லைண்ணா, என்னென்னவோ இல்லைண்ணா. ஆனால் புல் என்ன பண்ணவே இல்லை, முடிவு பண்ணவே இல்லை. மாடு மேயும், ஆடு மேயும், மான்கள் மேயும், ஓகே. புலி மட்டும்தான் எனக்கு நல்லது, ஏன்னா அது மட்டும் என்ன மேயாது. அப்படி கூட அது சொல்கிறது இல்லை. புலி தான் அவமானப்பட்டுக்கணும், பசித்தாலும் புல் சாப்பிட்றது இல்லைன்னு அது ஒன்றா பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் நான் என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை, பெருமையும் இல்லை சிறுமையும் இல்லை. என்னை கடவுள் இப்படி படிச்சிட்டாரு, நான் இருக்கிறேன். அதுக்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எளிமையாக இருந்தால் நான் பேசிட்டு புரியும். ஒரு சாதாரணமாக பாட்டுங்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. சாதாரண மனநிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரியும். ஒரு குழந்தையை கூப்பிட்டு கேளுங்க, பிறைனா என்ன அப்படின்னு கேளுங்க. தெரியலையே, வளர்பிறை தேர்பிறைன்னு நான் கேள்விப்பட்டேன். பிறைனா நிலவாக இருக்குமா? ஆமாம். பிறை சூரியனா என்ன? நிலாவை சூரியனுக்கு தானே. அப்போனா பிறை யார் சூரியங்கிறான்னு கேட்டு பாருங்கள், வானத்தை தான் காட்டும். ஒரு வளர்ந்த மனிதனை போய் காட்டு கேளுங்க, பிறை சூரிய தெரியாதா? தெரியாதா? நீ எல்லாம் சிவயோகின்னு வர பேரை வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் ஒரு அறிவு, ஒரு பட்டை அடிக்கலை, ஒரு பட்டை அடிக்கலை, ஒரு உத்ராட்ச கொட்டை இல்லை. அண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறோம். அந்த பின்பக்கம் கார்னர் 4 மூலை, அங்கே உடஞ்ச கல்லுங்கள்லாம் தூக்கி போடுவானுங்க. அதுக்காக அதை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் நான். அந்த வரலாறாக பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அந்த ஓரத்தில் போயிருந்தேன். ஒரு மனிதர் அங்கே வந்தார். நீங்கள் சிவபக்தரா? இன்னொருத்தர என்ன இல்லை, நம்ம தான் வேஸ்ட்டு பீஸாச்சு. ஏங்க அப்படி கேட்டிங்கன்னா, உத்ராட்ச கொட்டையை கழுத்தில் ஒட்டுற மாதிரி போட்டுக்கிறாருல, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ பசங்கள்லாம் பேசினா என்ன பண்ணுறானுங்க, ஒரே ஒரு உத்ராட்ச கொட்டையை வாங்கி, ஏன்னா அது குரங்குன்னு போய் போட்டு பணக்காரன் ஆகிட்டான்ல அவன். உத்ராட்சம் கீழே வந்து அந்த குரங்குக்கு மேலே அந்த படத்தில் காமிச்சு பணக்காரன் ஆகிட்டானா இல்லையா? அந்த மாதிரி திடீர்னு பணக்காரன் ஆகிட முடியாதான்னு கேட்டுன்னு திடீர்னுங்க குழந்தைங்க. இப்போ அவர் ஆகிட்டாரு அதை போய். ஆனால் அவர் ரொம்ப எளியவர். இப்போ அவர் எளிமையானவரா? என்ன ஆகிட்டுக்கிறார் மூளையில்? அறிவாளின்ற ஒரு நினப்பாயிடுச்சு. தன்னால் வரையறுக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் எளியவர் மாதிரி நடிக்கிறாரு.
ஆனால் என்ன ஆகிட்டாரு இப்போ, சில பேர் வசதி வாய்ப்புகள் வந்தால் கூட வாழ மாட்டேனே பண்ணுவான். எளிமையானவன் அவன். அதெல்லாம் அப்படின்னா இருக்கக்கூடாதுரா, பக்கத்து வீட்டுக்காரன் தப்பாக சொல்லுவான். என்ன இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நீ பாட்டுன்னு புது துணி 4 துணி டெய்லியும் ஒன்று போட்டு போவேன். இரு அது புது துணியில் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அங்கங்கே வர சந்தனத்தை வர முனையில் வச்சு அசிங்கமாக்கி போட்டுன்னு போவாங்க. ஏன் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், எங்கேருந்து விலகி வந்துருக்கிறோம் நம்ம பாரு. நம்ம எளிமையாக தான் இருந்தோம், யாரும் ஏதோ கற்றுக் கொடுத்தாங்க, என்னவோ ஆனோம். இப்போ என்ன நினைக்கிறோன்னா, எளிமைன்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டோம். அது எங்கேயோ தேடுற பொருள்னு ஆயிடுச்சு, இல்லை நடிக்கிறதுன்னு நினச்சி ஆயிடுச்சு. இப்போ எளிமையை படிச்சுட்டு நடிக்கிறீங்க. எளிமையாக நம்ம நடந்துக்கணும், யார் கூப்பிட்டாலும் போகணும், யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கணும், யாருக்கும் நம்ம பணிவாக இருக்கணும், இதுதான் எளிமை. காந்திகிறாரில் ரொம்ப எல்லாரும் அறிவோட பிள்ளையாக தானே இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒரு தந்தைன்னா எல்லாரும் யாராக தான் இருக்க முடியும், கடவுளோட பிள்ளையாக தானே இருக்க முடியும். ஒரு கூட்டத்தை மட்டும் கூப்பிட்டு நீ மட்டும்தான் அறிவோட சாணன்னு சொன்னால் எப்படிங்க அது ஒரு எளிமையானவரா? என்ன பண்ணிடுறாரு அப்போ அவர்? ஒரு மனிதன் சொல்கிறான், நாங்கள் இந்த மாதிரி ஃபாலோவர், நாங்கள் முகமது நபியை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் குரானை தான் ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு சட்டம்லாம் அவர் சொல்லிக்கிறதுபடி தான் நாங்கள் நடந்துப்போம், எங்கள் கூட்டமே எப்படி தான் இருக்க போகுது, எப்படி தான் இருக்க போகிறோம், நாங்கள் நபி சொன்னதுபடி தான் நாங்கள் நடந்துக்க போகிறோம். அவன் தனியாக பிரிக்கும்போது நீ இவர் என்ன பண்ணிடணும், நானும் எப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லணும், இந்த மாதிரி இருக்க போகிறேன்னு சொல்லணுமா இல்லையா? இல்லையே. இங்கே 3-4 சட்டங்குது. ஒருத்தர் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒருத்தர் 1 தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போது என்ன மாதிரிலாம் சிக்கல் உருவாயிருக்குது, இன்றைக்கும் தீர்வே இல்லை. ஏன் தெளிந்த சிந்தனை இல்லை. இந்த எளிமை அப்படின்னு ஒரு மனிதன் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேசுறதுலேருந்து போகிறதுலேருந்து புழுங்கிறதுலேருந்து வாழ்கிறதுலேருந்து எல்லாமே அவனுக்கு கொண்டாட்டம் ஆகிடும். ஏன் எளிய மனிதனுக்கு ஒரு பழுது கூட எவ்வளோதான் விசேஷம், நான் பிரியாணி தான் சாப்பிட்றேன்னு முடிவு பண்ணுவனுக்கு. நீங்கள் எளிமையானவராக இல்லாத பட்சத்தில் முடிவு பண்ணினவராக ஆயிடுறீங்க. நீங்கள் முடிவுகளோடு மட்டுமே வாழும்போது நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, எளிமையானவர் இல்லை. பொதுவாக ஆன்மீகம்னா முடிவுகள் இல்லாமல் வாழ்கிறது. ஆனால் ஆன்மீகம்னா கிரந்தங்கள்லாம் சொல்லி ஒரு 16, 20, 30 சட்டங்களை வச்சுக்கின்னு அதன்படி வாழ்கிறதுன்னு ஆக்கிட்டான். ஆன்மீகம்னா என்னவாக இருக்கிறது, எளிமையானவராக இருக்கிறது. இப்போ ஆன்மீகம்னா என்ன ஆயிடுச்சு, வரையறுத்து கொள்வது ஆன்மீகம்னு ஆயிடுச்சு. அப்போ எளிமை என்ன ஆயிடுச்சு, தவறுதலாக புரியப்படுது. எளிமைன்னா சட்டை போடாமல் இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது, பணிவாக இருக்கிறது, இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறது, காலில் விடுறது எளிமை இல்லைங்க, காலில் விடுறது திமிராக கூட இருக்கும். காலில் விடுறது எளிமை இல்லை, எப்படி கூட இருக்கலாம், திமிராக கூட இருக்கலாம். ஏன் நான் போனால் பணிஞ்சிருவேன்பா, ஃபஸ்ட்டு வேலையும் எனக்கு அதுதான். என் வேலை என்ன தான், சரணாகதி தான், கற்றுன்னு வரக்கூடாது. அது இனி தான் உங்களுக்கு சரணாகதி புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி பற்றி இல்லை, தெளிவாகவே சொல்லிட்டேன். நான் இவ்வளோ சார் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறது இல்லை யாருமே. ஏன் அது உனக்கு தேவையில்லை, இது எனக்கு இதுக்கு தேவையில்லை. நான் அந்த மாதிரி தான் முடிவு பண்ணிட்டு வாழ்ந்துக்கிறேன். நீ திறக்கிறதும் உண்டு. நான் சொல்கிறது என்ன பண்ண போகிறேன், கொடுக்குறது தேவையில்லை. மழை யார் எவ்வளோ நினைய போகிறீங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்கல. கொடை பிடிக்க போகிறீங்களா, வீடு கட்டி மறைச்சிக்க போகிறீங்களா, சிமெண்ட் போட்டு மூட்டுற போகிறீங்களா, இல்லை பள்ள நோண்டிக்கு பாதுகாத்துக்க போகிறீங்களா, இல்லை அணை கட்டி சேர்த்து வச்சுக்க போகிறீங்களான்னு எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் என்ன பண்ணுது, இது பெய்யுது. ஆளால் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை சிலர் நனைஞ்சிக்கிறாங்க, சிலர் கொடை பிடிச்சிக்கிறாங்க, சிலர் தண்ணியை பாதுகாப்பு வச்சுக்கிறாங்க, சில பேர் மழை பெய்யும்போது தண்ணி சேர்த்து வச்சுப்பாங்க, மழை தண்ணி போய் சேர்க்கறதுக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க ஆளாளுக்கு. ஆனால் மழை என்ன பண்ணி பார்க்குறது இல்லை. ஒரு அசல் குரு, ஒரு எளிமையான ஒரு மனிதன் எதிராளி பற்றின முடிவே எடுக்கிறது இல்லை. ஏன் எளிமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா எதிராளி பற்றின அக்கறை உங்களுக்கு வேணாம், இருக்காது. அடுத்தவங்களை பற்றின உங்களுக்கு அக்கறை இல்லைனாவே நீங்கள் எளிமையானவர். நீங்கள் எப்போ நீங்கள் அடுத்தவங்களை அக்கறை எடுத்துக்கினீங்களோ அல்லது அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போயும் நீங்கள் யாராகிட்டீங்க, எளிமையானவராக இல்லை. நீங்கள் போடுற சட்டை உங்களுக்கு போடல, இன்னொருத்தருக்கு காட்ட போடுறீங்க, அப்போ நீங்கள் எளிமையானவர் இல்லை. இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுகிறீங்களா சார், மாலை போட்டுக்கிறீங்களே, நீங்கள் எளிமையானவரா? இது ஒரு சந்தர்ப்பம்.
இது ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு சூழல். ஒரு பிள்ளை எனக்கு வாங்கி வந்து கொடுக்குது, 1க்கு 3 போடுது, சரி அதுவே நல்லா இருக்குது, அதில் இன்னொரு கலர் எடுத்து போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இது ஒரு சூழல், இது என்ஜாய் பண்ணுறேன். கொடுக்குறவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்களா இல்லையா? இந்த மாலையை போட்டுனுக்கிறேன், ஒரு பிள்ளை சட்டை எடுத்து கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் சத்சங்கத்தில் போட்டுடணும், ஏன் அதுக்கு விருப்பம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் எளிமையாக இல்லைன்ட்டு, ஏன் நீங்கள் இது மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு மாலையெல்லாம் இல்லை, இந்த மாதிரிலாம் கோட்டெலாம் போடல, ஒருத்தர் போட்டுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு அது வாழ்க்கை, அது பாரமாக கூட இருக்கலாம். மாலையை போட்டுன்னு அழுத்தின்னு இருக்கலாம், இங்கே குத்தின்னு இருக்கலாம், குச்சியா இங்கெல்லாம் அழுத்தினா குத்தின்னு இருக்கலாம், வலியோட காலத்தோடு நான் இருக்கலாம், யாருக்கு தெரியாது? அது உனக்கு தெரியாது. அவரவர் சூழல் அவருக்கு, என் சூழல்னா நான் எப்படி வாழணும், யார் முடிவு பண்ணா? இந்த எளிமையானவனுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை வளமையானவனா அல்லது திமிர் பச்சவனா மாற்ற முடியாது. நீங்கள் என்ன போதிச்சாலும் அவன் திமிராக மாட்டான். ஏன்? எளிமை என்பது இயல்பு, நான் மாற்றிக்க முடியாது. நான் நடக்கிறேன், அவ்வளவுதான். நானே நடக்கிறேன், நான் உட்காரேன், நான் செய்கிறேன். நான் 2 காலம் நடக்கிறேன்னு திமிரு எனக்கு வராதியா? அதுதான் என்னுடைய இயல்பே. 2 காலில் நிற்கிறது தான் எனக்கு. ஆனால் நமக்கு 2 காலில் நடக்கிறோம், நம்ம விசேஷமானவங்கன்னு சொன்னோடனே நமக்கு ஒரு திமிரு வருது. 4 காலில் நடக்கிற ஜீவனை விட நம்ம விசேஷமானவங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைங்க, 4 காலில் நடக்கிறது தான் விசேஷம்தான். 4 காலில் நடக்கிறது தான் சரின்னே சொன்னவங்களாங்கிறான் ஜார்ஜ் குருஜிப்பு. 4 காலில் தான், அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்றான். நீங்களாம் முட்டாளுன்ட்டான் அவன். ஒருத்தருக்கு அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் எப்படின்னு இருக்க போகிறீங்க? இப்போ அவர் ஃபாலோவர்லாம் அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் ஒரு சாமியாருக்கு சந்தோஷமாக இருந்தது, அடிக்கடி இப்படி தடவிக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணினாரு, பெருசாக தாடி வச்சுன்னு அப்பப்போ இப்படி ஈர்த்துன்னு இருப்பார். இப்போ நீ என்ன பண்ணுகிற? அப்போ அப்படி இல்லை. எளிமையானவன் என்ன செய்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எந்த காலகட்டத்திலையும் தன்னை இழக்கிறது இல்லை. எளிமையானவன் என்ன செய்கிறது இல்லை, தன்னை இழக்கிறது இல்லை. தாங்கிட்ட வர்றவங்களுக்கும் என்ன பண்ணுறது இல்லை, திமிரை போதிக்கிறது இல்லை. நான் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சட்டை வச்சுன்னு வாழ்ந்தேன், நீயும் இந்த மாதிரி சட்டை வச்சுன்னு வாழ்ந்தியானா அடையலாம் அப்படின்னு எப்போ சொல்லுவார்னா, அடையலாம் சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? அடையலைன்னா தான் சொல்லுவார். ஏன்னா அவர் எளிமை என்ற ஒன்று அல்லது இறைவன் என்ற ஒன்று, அது உண்மையை அவர் சந்திக்கலை. அவர் ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துன்னுக்கிறாரு, ஆனால் அவர் அடையலை. என்ன தான் பண்ணுவார்? ரூல்ஸ் தான் சொல்லுவார். ஏன்? அவர் என்ன பண்ணல, ரீச் ஆகலை. ரீச் ஆன உடனே அங்கே போனவங்களாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போயிட்டான் ஒரு மனிதன் சொல்கிறான், ஐயோ சிம்பிள் ஃபினாமினா, ஈஸியஸ்ட் வே, இதோ இருக்குது, உன் முன்னாடியே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, சுற்றிக்குது, இப்படி தான் சொல்லுங்கிறானே தவிர என்ன பண்ணவே இல்லை. ரூல்ஸ் எல்லாம் போட்டு தான் அவனே அடிச்சிடுறான். சிவானந்த பரமஹம்சர் ஆசிரமத்தெல்லாம் வச்சுருக்கோம் வானான்ட்டாரு, ஆனால் வச்சுன்னுக்குறாங்க. அவன் என்ன சொல்லிட்டாரு, வானான்ட்டார். என்ன பண்ணுறாங்க? ஏன்? புக்கு, வியாபாரம், சட்டம், ரூல்ஸ் இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா என்ன பண்ணாது? நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்றுன்னு சொல்லும்போது நீங்கள் யாரா இல்லை, எளிமையானவர் இல்லையா? என்ன பண்ணிக்கிறீங்க? உங்கள் மூலையில் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் எளிமையாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நடை மாறுது, யாருக்காகவோ நடக்கிறீங்க. உங்கள் உடை மாறுது, யாருக்காகவோ போட்டுக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் மாறுது. ஏன்? யாரை வருத்திக்கிறீங்க? யார் சிறை போட்டுக்கிறது? இப்போ சட்டங்களை வகுத்துக்குன்னு எப்படி எளிமையாக இருக்கிறதுன்னு ஒரு சட்டமெல்லாம் ஆகக்கூடாதுங்க. எளிமையாக இருக்கணும், அதாவது பொட்டு வச்சுக்கூடாது, பூ வச்சுக்கூடாது, அலங்கார பொருட்கள்லாம் போட்டுக்கூடாது. கந்தை துணியோ கர்த்தருக்கு. யோசனை எப்படி இருந்தார்? தொழுவத்தில் பிறந்தார், மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார். நீ என்ன பண்ணப்பா? இது எளிமை கிடையாது. அவர் இருப்பு, அவர் பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருக்கு அப்படிதான். நீ என்ன செய்யக்கூடாது அதை? நோ நோ நோ, அது அவர் விஷயம். எனக்கு ஸ்பூன் தங்கத்தில், நான் என்ன செய்யட்டேன்? எங்கள் அப்பா பணக்காரன், எனக்கு ஸ்பூனு தங்கத்தில், எங்கள் அம்மா தங்கத்தோட்டில் தான் போட்டு ஆட்டினா என்ன? நீ எளிமையானவர் இல்லைன்னு அர்த்தமா என்ன? எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, எனக்கு அப்படி ஒரு சூழல், எனக்கு அப்படி ஒரு கொண்டாட்டம். என்னால் தொப்பி போடாமல் ஷூ போடாமல் வெளியே வர முடியாது. என் கால்கள் தரையில் பட முடியாது, குத்தம் எனக்கு கால். ஏன்னா அவ்வளோ மென்மையாயிடுச்சு.
இப்போ நான் எளிமையாக இல்லையா? ஷூ போட்டுன்னு சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு டொய் கொட்டின்னு கோட்டு போட்டுன்னு சூட்டு போட்டு அப்படின்னா அவர் எளிமையாக இல்லையா? எளிமையானவரா இல்லையா? அவர் அது ரொம்ப எந்த கஷ்டமும் பண்ணல. குழந்தைய பிறந்தாரு, அங்கே வாழ்ந்தாங்க, அங்கே இருந்தது, அது எடுத்துக்கினாரு, அதை மாட்டினாரு, அது வாழ்ந்துங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? உங்களுக்கு இல்லை. இப்போ அவர் வந்து எளிமையானவர் இல்லை, நான் தான் எளிமையானவன். ஏழ்மையானவனும் எளிமையானவனும் ஒன்றும் இல்லை. நீங்கள் எளிமையை என்ன பண்ணிட்டீங்க? போட்டு பிசிறி ஜாங்கிரி ஜிலேபி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றா ஆக்கிக்கினீங்க. அப்படி இல்லை, அப்படி அது இல்லை. என்ன பண்ணியிருந்துருக்கணும்? எளிமை என்ற பேரில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இன்னொருத்தரை எடுத்து உள்ள வச்சுக்க கூடாது. நீங்களாகவே இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களாக இருக்கிறது என்ன செய்யணும்? எளிமையெல்லாம் இருக்குவாண்ணா, இருந்தாவே போதும். உங்கள் இருப்பே என்ன தான் எளிமையானது. உங்களால் என்ன செஞ்சுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிகேட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எளிமையானவராக இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த பள்ளிக்கூடம், இந்த காலேஜ், இந்த யூனிவர்சிட்டி இதுங்களெல்லாம் உங்களை என்ன பண்ணி வச்சுருதுன்னா உங்களை பயங்கர சிக்கலாக்கிடுச்சு. இது போதாது சாமியாருங்க வரவங்களை போட்டு குழப்பினுங்கிறான். நீங்கள் அங்கே போன உடனே அங்கே கிளாஸில் உட்காந்தோன்னா நம்மலாம் வி ஆர் டாக்டர்ஸ், நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணிவிடுவார் அடுத்த வாட்டியா? புள்ள தான் அப்பங்கிட்ட எப்படி நடந்துப்பான்னு நினைக்கிறீங்க? சப்ஜெக்ட் ஆகிடுவான். பார்க்குற பிசிக்கல் பாடியில் என்ன தான் சப்ஜெக்ட், அப்பா கிடையாது அது ஒரு சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டில் என்ன வீக்கு, இந்த பாடியில் இந்த ஆர்கனில் என்ன ஆச்சு, ஏன் இந்த இதயத்துக்கு இந்த மாதிரி சரியாக துடிக்கல, அப்பாடா அப்பா இதயம் இப்படி ஆகுதுன்னு கிடையாது. அங்கே ஏன் என்ன சொல்லி கொடுத்துட்டான் அவனை எடுத்தோடனே? நான் ஒரு மனிதன் சொல்லிக் கொடுக்கணுமா? சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டோம் நம்ம. சார் நீங்கள்லாம் மனுஷன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்மள என்ன ஆகிட்டோம். ஆம்பளைனா மீசம் மொழிக்கும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆம்பளைனா இப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுக்குற ஆயிடுச்சு. பொம்பளைனா இப்படி இருக்கணும் எல்லாமே கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆகிட்டோம். ஏன்? எளிமைன்னா என்னென்ன ஆயிடுச்சு? கிடையாதுங்க. நீங்கள் வசதியாக இருங்க, தப்பு கிடையாது. வசதியாக இருங்க, மேலும் வசதியாக ஆகுங்க, தப்பு கிடையாது. படிங்க, தப்பு கிடையாது. நிறைய நாலேஜ் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. நிறைய புக்கு, நிறைய அங்கே இங்கே போயிட்டு பல நூல் பல மொழி, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எளிமையானவர்களாம் இல்லாதவர்களாம் கிடையாது. தூங்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மூச்சு நிற்கும் போதும் இருக்கும். அவ்வளோதான் நீங்கள் எளிமையானவர். தூங்கும்போது என்ன இல்லை? நீங்கள் ஆம்பளை இல்லை, பணக்காரன் இல்லை, படித்தவர் இல்லை, என்னவோ பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூங்கும்போது இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பெட்டில் வச்சுக்கிறீங்க, ஏசி ரூம் போட்டுருக்குது, வசதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் தூங்கும்போது என்ன இல்லை? நான் இன்னும் ஒரு நினப்பு இல்லை, என்னால் அப்படின்னு ஒன்று இல்லை. மூச்சுக்கும் போதும் நான் இல்லை, என்னால் இல்லை, யாரோ ஒருத்தர் பண்ணுகிறாங்க. இப்போ நீங்கள் தான் எளிமையானவர். அப்புறமா நீங்கள் நடக்கிறது, நீங்கள் பேசுறது, நீங்கள் போகிறது, நீங்கள் வர்றது எல்லாத்துலேயுமே எளிமை மிளிரும். எளிமை ஒரு அழகு. எளிமை ஒரு உங்கள் இயல்பு ஒரு அழகு. நேச்சர் பூ எளிமையாக இருக்கிறதுனால தான் அழகாக இருக்குது. குழந்தை கோவப்பட்டால் கூட அழகு, சிரிச்சா அழுதுலாம் அழுத கூட அந்த குழந்தை அழகாக இருக்கும். ஏன்? குழந்தைங்க அழுத ஒரு அழகு இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? ரசிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை கோவப்படும், அந்த தாய் ரசிச்சுன்னு இருப்பா. பெரியவங்க கோவப்பட்டா, ஆனால் புரிஞ்சிச்சானா பெரியவங்க கோவப்பட்டால் கூட ரசிக்க முடியும். ஒரு எளிய மனிதன் யார் கோவப்பட்டாலும் ரசிப்பான். ஹே, இப்படியெல்லாம் கூட கோவப்படுவியே நீனு, புரியுதா? உன்னால் சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியும். உள்ள டென்ஷன் ஆகுதுல்ல. அப்போ நீங்கள் எப்போ டென்ஷன் ஆகுறீங்களோ, உங்களுக்கு பதட்டம் வருதோ, யாருக்காகவோ நீங்கள் வேதனை போகிறீங்களோ, அப்போ யாரை எழுந்துருக்கிறீங்க? அப்போ உங்கள் இயல்பை எழுந்துருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் நினைக்கிறபடி எதிராக இருக்கணும்ன்ட்டு. அப்போ நீங்கள் எளிமையானவரா? நீங்கள் நினைக்கிறபடி எதிராக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் யார்? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, நீங்கள் நினச்சபடி எதிராளி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. யார் எப்படி எதிராளி எப்படி இருப்பான்? அவனுக்கு என்ன தெரியுமோ, அவனுக்கு என்ன புரியுமோ அப்படி தானே இருப்பான். ஒரு கால் நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்து சார் இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? யோசிப்பான். எளிய மனம் இருக்குது இல்லை, ஒரு எளிமையான ஒரு மனிதர் மனம் இருக்குது இல்லை, அவனுக்கு நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பான். ஏன்? அவன் எங்கே வேணா இருக்கலாம், படித்தவனாக இருப்பான், யார் சொன்னாலும் கேட்பான்.
யார் சொன்னாலும் கேட்பான். கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னா சாரிங்க எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னே சொல்லுவான். நீங்கள் ஒன்று யார் சொன்னாலும் கேட்பான், ஒன்று காது தந்து வச்சு எப்போ பார்த்தாலும் யாருன்னா என்ன சொல்லுங்க கேட்டுக்கிறேன். ஒன்று நீ எளிமையானவர் இல்லை. எளிமையானவர் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு எளிமையாக இருக்கிறதுக்கு இப்படி இப்படின்னு ஒரு இலக்கணம் ஒரு லிஸ்ட்டு போட்டேன்னு வச்சிங்களேன், நீங்கள் எளிமையானவராக இருக்க முடியாது. புரிஞ்சுச்சா? எளிமையானவராக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பட்டு உடுப்பு போடக்கூடாது. இப்போ நீங்கள் பட்டு உடுப்பு போட கட்டி எளிமையானவர் இல்லை. நானே திரும்ப சொல்லணும், சார் நீங்கள் அன்றைக்கி அதானே சொன்னீங்க பட்டு துணியெல்லாம் போடாதீங்க, அது ரொம்ப காஸ்ட்லி, 20,000 ரூபாய் புடவை கட்டின்னு நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் போய் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது, நீங்கள் எளிமையாக இல்லைன்னு தானே சொன்னீங்க, அதனால தான் நான் போடல. கிடையாது, உனக்கு இருக்கிறதே பட்டு துணி தான் எல்லாமே. நான் காட்டன் தான் போடுவேன் அடம்புச்சுன்னா நீ என்ன இல்லை. இப்போ எளிமையானவர் இல்லை. ஐயா சொல்லிட்டாரு எளிமையானவராக இருக்கணுமா, நம்ம இனிமேல் போட்டு காஸ்ட்லி காரெலாம் விற்றுடலாம். அப்போ நீ எளிமையானவரா என்ன இல்லை? அப்போ நீ என்ன பண்ணிட்ட? நீ ஒரு இடம் போய் நின்றுல, ஏதோ ஒரு வசதியாவோ ஏதோ ஒரு வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு போய் நின்றுறியா, அது உன்னால் ஆனதுன்னு நினைக்கிறியா? கடவுள் கொடுத்த வரோம். அங்கேருந்து நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கணுமா, அங்கேருந்து கீழே வரணுமா? புரியுது என்ன சொல்கிறது? இப்போது ஒரு சரவணா ஸ்டோர் நடத்துகிற ஒரு மனிதன், யாரோ ஒரு ஏதோ ஒரு சரவணா ஸ்டோரில் ஏதோ ஒரு பெரிய ஸ்டோர் நடத்துகிற ஒரு மனிதன் ஒரு 150-200 பேருக்கு வேலை கொடுத்துக்கிறான். நம்மெல்லாம் வந்து தொழிலாளிங்க முதலாளிங்கெல்லாம் நம்மளை வந்து சுரண்டுறாங்க, அவனை சாவ வச்சிருவோன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு நஷ்டம்? என்ன நமக்கு புரியல? என்னையா புரியல? அவன் அவன் எவ்வளோதான் ஒரு மனுஷன் சாப்பிட முடியும், எவ்வளோ தான் தூங்க முடியும், எவ்வளோ தான் வச்சுக்க முடியும், அதான் உண்மை. அதுக்கு மேலே அவனுக்கு புரியலன்னா அது யார் பிரச்சனை? அது அவன் பிரச்சனை. உனக்கு என்ன? இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, போட்டிக்கு வர அவனை கூட அவன் ஏன் அவ்வளோ வசதியாக இருக்கிறான், அவன் ஏன் அவ்வளோ அப்படி இருக்கிறான். ஒரு கட்சி தலைவனோ ஒரு கட்சி தலைவர் 10 பேரை சேர்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், நீ போக முடியும்? நடிகர்கள்லாம் எளிமையாக இல்லை சொல்ல முடியும்? நடிகர்களில் எளிமையானவங்களும் உண்டு, எளிமையற்றவங்களும் உண்டு. எப்போ ஒரு எளிமையானவங்க நம்ம கண்டுபிடிக்கணும்னா, யார் எங்கே வேணா இருந்துன்னு போட்டோம், அவருக்குள்ளே எந்த திமிரும் இல்லாமல் இருந்தாருன்னா எப்பேற்பட்டவர் தான் அவர். ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு வெளியே ஒருத்தன் வரான்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எளிமையானவனாக இருப்பான். அப்போ தான் முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைக்கோடி டைரக்டர் ஒருத்தர் இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கீழே அந்த அப்பண்டிஸுக்கு இருப்பாங்கல்ல, அவர் என்ன சொன்னால் கூட திருத்திப்பார் அவர். ஏன்? எளிமையான மனிதன். அவன் எதுக்காக அதை சொல்கிறான்? ஒருவேளை நம்ம நடிக்கிறதுல நம்ம பேசுறதுல ஏதோ ஒன்று குறை இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா என்ன ஆகிடுவார் அவர்? அப்போ எளிமையானவர் எங்கே இருப்பார்? உச்சத்தில் இருப்பார். யார்கிட்ட கற்றுக்க பார்க்குறாரு அவர்? யார் சொன்னாலுமே கற்றுக்க பார்க்குறாரு. லைட் பாய் சொல்கிறான் சார், என்ன பண்ணுவான் அந்த ஆள்? அப்போனா நீங்கள் இந்த உலகத்தில் அவர் பெரிய நடிகர், அவர் ரொம்ப அப்படிலாம் நீங்கள் சொல்லுறீங்க. ஆனால் அவர் போனால் அவர் எப்படி இருப்பார்? அவர் பாருங்கள், உச்சத்தை தொட்ட மனிதர்கள், வசதியாக வாழ்ந்த மனிதர்கள், சிறப்பாக இருக்கிற மனிதர்கள்லாம் ரொம்ப எளிமையானவர்கள். ஒரு மேக்கப் மேன் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மனுஷன் தான் சிறந்த நடிகனாக வந்துக்கிறான். நினைவு கூறுறான். எம்ஜிஆர் கூட நான் இருக்கும்போது எம்ஜிஆர் என்ன அப்படி பண்ணியிருந்தார். சிலர் பாதிக்கப்பட்டவங்களும் அதில் இருக்கிறாங்க. அது 2வது. திமிரின் உச்சமும் நடந்திருக்கும், அது 2வது. எளிய மனிதன் என்ன ஆகிறான்? ஆனால் அங்கே போன உடனே அவனுக்கு என்ன வருதுன்னா திமிர் வருது, திரும்ப அவன் என்ன ஆயிடுறான். அது அங்கேருந்து நிறைய மனிதர்கள் எளிமையாக இருந்து ஏதோ ஒன்று சாதிச்சுன்னு வந்துடுவாங்க, என்னால் ஆனதுன்றவான். கவிதை எப்போ வரும்னா எளிமையாக தான் வரும். தன்னை இழந்த நிலையில் கவிதை வரும். வந்துட்டு பிறகு நான் தான் எதனேன்றான். இல்லைங்க, இது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைனால இது அமைஞ்சது சொல்கிறதே இல்லை. அப்படி சொன்னால் என்ன ஆகிடுவார் அவர்? மேலும் வளர்ந்து மேலும் வளர்ந்து மேலும் வளர்ந்து எங்கே போய் நிற்பாருன்னா இறைவனத்தில் போய் நிற்பார். எளிய மனிதன் உச்சகட்டமான ஒரு இடம் எதுன்னா இறைவனத்தில் போய் சேர்ந்துறது தான். பிறவி பெருங்கடலையும் நீந்திடலாம் எப்போ. ஆனால் எளிமையை நீங்கள் என்ன பண்ண முடியாது சார்? லிஸ்ட்டு சொல்லுங்கள். எளிமையாக இருக்குதுன்னா என்னென்ன பண்ணணும்? நீங்கள் பல்லை வந்து சாதாரண கறிப்பொருளை வளர்க்கணும், அதுதான் எளிமை. நீங்கள் பண்ணு காஸ்ட்லி பேஸ்ட்லாம் என்ன பண்ணாதீங்க. முகத்துக்கு சாதாரண ஒரு பவுன்ஸ் போடுங்க, இல்லை போடாமல் இருங்க, அதான் எளிமை. விட்டு பவுடர்லாம் பொசிஷனும் எல்லாம் போட்டு மேக்கப்லாம் டிங்கரிங்லாம் பண்ணுவீங்க, நீங்கள் எளிமையானவர் இல்லை. எளிமையானவர்னால் சும்மா படிச்சது நீங்கள் பண்ணு பண்டிதத்தெலாம் பேசுறதுன்னா நீங்கள் பண்ணு டாட் போட்டுன்னு பேசுனீங்கன்னா. எளிமையான மனுஷன்னா எல்லோரும் கூட போய் பேசணும்.
நீ பண்ணு சத்சங்க வச்சு இன்னொரு வழியில் ஓடி போடுற. இப்படியெல்லாம் கற்றுனீங்கன்னா என்ன ஆக மாட்டீங்க? நீங்கள் ரூல்ஸ் பண்ணும்போதே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? அப்போது கற்றுக்கோங்க, கற்றுக்கிறதெல்லாம் மறந்துடுங்க. படிங்க, படித்ததெல்லாம் தூரம் இருக்கட்டும். வச்சுக்கோங்க, வாழுங்க, அது ஒரு பெரிய விஷயம்னு இருங்க. நிறைய உடுப்புங்கள்லாம் போட்டுங்க, நமக்கு இருக்குது போட்டுக்கிறோம், அவங்க இல்லை, அதனால் அவங்க ஒன்றும் பெரிய ஆளு சின்ன எல்லாம் கிடையாது. ஆனால் பெரிய காம்ப்ளிகேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவராகவே அவர் முடிவு பண்ணுறாரு. அவர்கிட்ட பேச முடியாதுங்க. அவர் ரொம்ப நீயாவே தூரம் போனால் நானாக பண்ண முடியும்? ஐயா எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பேன், நான் ஃபோன் பண்ண மாட்டேன். திருடுதானோ வாரத்தில் 2 நாள் வந்து உனக்கு பேச மாட்டேன் நான். ஒரு ஃபோன் பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்கிறது சொல்லும்போது, ஐயோ அப்போவே பிஸியாக இருப்பார். ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா உனக்கு பயம், என்ன இருந்தாலும் எடுக்காமல் போயிட்டேன்னா தப்பாயிடுமேன்ட்டு. நீ ஏன் எதிர்பார்த்து செய்கிற? உனக்கு பேசணும்னு சொன்னால் பேசினேன், நான் எடுக்கலைன்னா என்ன ஏதோ சூழ்நிலை இருந்திருக்கோம், இல்லை நான் எதுவாக இருந்தேன், திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். ஆனால் உன் பிரச்சனை என்ன? நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு மனுஷனை உஷாராக இன்னும் உயர்வாக எடுத்து போய் வச்சு ஒதுக்கிடலாம். ஒன்றுத்துக்கு உதவாத பீஸுன்னு இப்படி ஒதுக்கிடலாம். 2 பக்கத்தில் ஒதுக்கிடலாம். நீங்கள் அவர் ரொம்ப விசேஷமானவர், அப்படி ஒதுக்கிடலாம். சில பேர் வீட்டுக்கு வந்தாலும், ஐயோ அவர் சாப்பிடவே மாட்டார், நம்ம வீட்டிலலாம் அவர் சாப்பிடுவார், அவர் ரொம்ப அப்படின்னு என்ன ஆகிடும் நமக்கே, நம்மளாம் ஏன் யார் முடிவு பண்ணீங்க? சொன்னோன்னே இவர் முடிவு பண்ணுறாரு. ஏங்க அதெல்லாம் சும்மா சொல்லுங்கிறீங்க, இந்த இடத்துல போடுங்க. நம்ம அவர் தான் எளிமையானவர். எந்த மதிமயக்கம் அடையக்கூடாது, எந்த புகழுக்கும் என்ன பண்ணக்கூடாது, அது எந்த இகழும் அப்போ தான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. வெறும் பாசிட்டிவ் கமாண்டுக்கு ஒரே சந்தோஷம். நெகட்டிவ் கமாண்டு தான். அந்த புள்ளி ரொம்ப பொறுப்பாக தான் பார்த்துருக்குது, அந்த மொழியை நம்மளை யோசிச்சுருக்குது, அதுக்கு வலிக்குது, இதுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம பேசும்போதே என்ஜாய் பண்ணிட்டோம். கமெண்டா மேட்ரு நம்ம எங்கே என்ஜாய் பண்ணிடுறோம்? வாழும்போதே நீங்கள் சரியாக வாழ்ந்துன்னு வந்தீங்கன்னா யாரோட அங்கீகாரம் தேவையில்லை, பிரித்தியார் அங்கீகாரம் தேவையில்லை. எளிமையான மனிதன் தான் பிரித்தியார் அங்கீகாரம் கேட்கவே மாட்டான். எளிமையாற்றவனா செய்யறதில்லை. அங்கீகாரத்துக்காகத்தான் சட்டம் கட்டி போடுறது, அங்கீகாரத்துக்காகத்தான் பண்ணிடுது, அங்கீகாரத்துக்காக வாழ்கிறது. அதுனா கிடையாது, எளிமை கிடையாது. எளிமைன்ற பேரில் நீங்கள் நல்லா முகத்தெல்லாம் அழகாக வச்சுக்காமல் போயிடாதீங்க, நல்லா அலங்கரிச்சிக்காமலாம் போயிடாதீங்க. இருதுறதுக்கு எல்லாத்தையும் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்காதீங்க. கரெக்ட் தானே? ஏன் இருதுறதுக்காக ஒரு 55 சவரம் இருக்குது, இல்லை ஒரு 100 சவரம் இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும் மாட்டின்னு போனால் என்ன ஆகும்? ஒரு 25 பட்டு புடவை இது கல்யாணம் ஒன்று தான் வருது, என்ன பண்ணலாம்? 4 புடவை, சாயந்தரம் ஒரு புடவை, காலையில் ஒரு புடவை, மதியானம் ஒரு புடவை, அப்படின்னு 4 புடவை இருக்குது. போது இன்னும் ஒரு புடவை புதுசாக நீங்களாக தான் என்ன பண்ணுகிறீங்க? ஒன்று எளிமைன்ற பேரில் அப்படி, இல்லைன்னா இப்படி. உங்களுக்கு எந்த திமிரும் இல்லை, எந்த ஆணவமும் இல்லை, இருக்கிறத நீங்கள் பாட்டு போட்டுன்னு வாழ்ந்துக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் எளிமையானவர். எளிமையானவர் அழகாக இருப்பார், வசதியாக இருப்பார், வசதி இல்லாமல் இருப்பார், படிச்சிருப்பார், படிக்காமல் இருப்பார், எல்லாரும் கூட இயல்பாக பேசுவார். சம்டைம்ஸ் அவர் யாரை கூட பேசாத கூட இருப்பார். ஆனால் அவர் எளிமையானவர் தான். உன்னை கூட பேச விரும்பப்படாதவங்க கூட நீ ஏன் பேசுகிற? பேசிவிட்டு அந்த எளிமையாக இல்லைன்னு வர சொல்லுங்கிற. அவன் ஏன் எளிமையாக இருக்குண்ணா? அவன் அவனாகிறான், நீ என்ன பண்ணுற? ஒரு ஜக்கி வாசுதேவன் நான் திட்டுறேன், பேசுகிறேன், போகிறேன். ஆனால் அவன் எப்படிங்கிறான்? அவனை இருப்பில் அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவனை தானே இருக்கிறான். நம்ம பேசி என்ன புரிய வைக்க பார்க்குறோம்? அவனை புரிஞ்சுக்க போகிறான் கிடையாது. யாருக்கு பேசுகிறோம்? யாருக்கு பேசுகிறோம்? இதை நிச்சயமாக ஜக்கி வாசுதேவ் என்னுடைய வீடியோ பார்த்துருந்தா நான் நேராக ஃபோனை பண்ணிக்கிற பேசுகிறேன். அந்தால கூட பேச முடியாது, ஃபோன் இல்லை. எதனா ரூட்டை போட்டு சார் அவரை கூட எப்படி பேசுறது, அந்தால கூட எப்படின்னா என்ன பண்ணேன்? நான் ட்ரை பண்ணோம். இல்லாமல் ஏன் சும்மா பேசிக்கிறேன்? மேட்ரு டார்கெட் அவன் இல்லை எனக்கு, அவனாண்டு போகிற நீங்கள் தான். ஏன் நீங்கள் தானே மாறணும்? அவன் மாற மாட்டான், அவன் வசதியாகிறான், அதை வச்சு ஏமாத்தினுக்கிறான், அவன் பணம் பண்ணுகிறான். நீ தான் அவனா? இதை விட விடுங்க, இதெல்லாம் உயிரகரை சேர்ந்து செத்து போனதெல்லாம் வர பூச்சிங்கிறீங்க நீங்கள். எப்போ எங்கேயோ செத்து போந்து ஓடி போந்து காணாமல் போந்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருங்க? பூச்சி வச்சின்னு போட்டோ வர வச்சின்னு அதை திட்டினா வர டென்ஷன் ஆகுறீங்க. முருகிரியே இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க? யாரை தெரிஞ்சுக்காமல் போனீங்க?
உங்களை இழந்து யாரோ ஒருத்தர் எடுத்து உங்கள் மூலையில் வச்சுன்னு, உங்கள் மூலையில் நீங்கள் இருக்கிறதுக்கு பதில் வேறு யாரோ எடுத்து வச்சுன்னு, வேறு யாரோ ரூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு, வேறு யாரோ சொல்ல ஒழுக்கங்களெல்லாம் வச்சுன்னு வந்துங்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தை எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் உயிரை விட ஒழுக்கமானவரை நீங்கள் இருக்கிறீங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் என்ன தரணும்? எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை தரணும், எனக்கு ஒரு முழுமையை தரணும், நான் யார் எனக்கு உணர்த்தணும். அது பேர் தான் ஒழுக்கம். கறி சாப்பிடாதது ஒழுக்கம்னு எவனோ சொல்கிறான், நீங்கள் வர கேட்டுக்கிறீங்க. அவரே சாப்பிட்றது இல்லை, எப்போனா அவரே பேடுறது இல்லைன்னு சொன்னாங்களா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன புரியல? இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி எளிமையானது கக்கூஸ் போகிறது மட்டும்தான். ஏன்னா சாப்பிட்றதெல்லாம் இப்போ எளிமையானது இல்லை. நீங்கள் எங்கே மட்டும்தானே தெரியுமா எளிமையாக இருக்கிறீங்க? கக்கூஸ் போகும்போது மட்டும்தான். வா, அங்கே யாருமே உனக்கு சொல்லி தரல குசு இப்படி விடு, கம்மு கசு அது வருது, போகிறீங்க, மனம் போகுது, அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுறீங்க. அங்கே மட்டும்தான் நீங்கள் எளிமையாக இருக்கிறீங்க. நீங்கள் சாப்பிடும்போது கூட இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்லாமா, அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்லாமா, அப்படி உட்காந்து சாப்பிட்லாமா, சாப்பிட்றது கையில் எடுத்து வாயில் போட்டு வாயில் மென்று உள்ளே போனோம். இப்போ மெல்றதுக்கும் சொல்லி கொடுத்துட்டோம், மென்னுனே இரு. நீங்கள் மொத்தத்தில் எளிமையாக இருக்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்காதீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், எளிமையாக இருக்கிறது ஒரே இடம் உங்களுக்கு கக்கூஸ் மட்டும் தான் இருக்குது. கக்கூஸில் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி வெளியே இருங்கன்றேன் நான். சார் அது எப்படி சார் கக்கூஸில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவுத்து போட்டு வெளியே இருக்கிறலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் எளிமையானவர் இல்லை, நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. அது இல்லை நான் சொல்ல வருது. அப்படி கிடையாது. பசி எடுத்தால் சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. இது யாரை பார்க்குறான்? எனக்கு பசி எடுக்குது. இப்போ சொல்கிறாரு, காலைல 6லேருந்து இது வரைக்கும் அது வேலை செய்யுது, 10லேருந்து இது வரைக்கும் இது வேலை செய்யுது, 11லேருந்து 12 அது வேலை செய்யுது. எதனா வேலை செய்யுது? ஏன் இப்போ எனக்கு பசி எடுக்குதுன்னா வேலை செய்யுது. ஒருத்தர் சொல்கிறார், காலையில் சுக்கா மாலையில் இஞ்சி, காலையில் இஞ்சி மாலையில் சுக்கு நண்பகல் பொண்டாட்டி காஃபி புரு காஃபி போட்டு கொடுத்துக்கிறா. எளிமையான ஒரு என்ன பண்ணுவார்? வாழ்க்கையை எளிமையாக இப்படி தான் ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கை என்ன பண்ணணும்? இனிய உணவுகளை, எளிமையான காரம் இல்லாத தேங்காய் மட்டும் பழங்களை மட்டும் அப்படி சாப்பிட்டு, வேகாத பொருள்களை சாப்பிட்டு எளிமையாக வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம். அடிக்கடி நீமா கொடுத்துக்கின்னு, ஆமாம் நீமா கொடுத்து வெளியே தள்ளிடணும், மேலே மாட்டிங்கன்னா பாவக்கழிவு பாத்திரம்னு பேர் அதுக்கு. சொல்லிக்குங்க, எளிமையாக இருங்க. கறி மீன் முட்டை காரமாக படாது. நீ எளிமையானவராயா? நீங்கள் கக்கூஸில் கூட உன்னை வந்து கை வச்சிட்டாயா? கக்கூஸுக்கு போன கூட நீ என்ன பண்ணுறது? இனிமேல் பட்டு எளிமையாக இருக்கக்கூடாது. அங்கே என்ன பண்ணேன்? பிளாஸ்டிக் பைட்டு உன்னை மாட்டி விட்டு சிங்கப்பூரில் ஒரு ஆள் போய் தான் மாட்டி விட்டுக்கிறான். பைப்பு தூக்கினுக்குன்னா நான் எடுத்து விட்டுப்பேன். யாருமா ஒரு அரை உறுப்பு ஆட்டுக்கிட்டு அருமா வெளியே தரேன். பக்கர் எங்கேயுமே நீ என்னவே பண்ணக்கூடாது. சிரிக்கிறது அழுது போகிறதுக்கெல்லாம் கூட வந்துடுவானு பொழுது பின்னாடி. புரியுதா? எளிமையாக இருக்குதுன்னா என்னையா? உன் இயல்பை யாரையா சொல்லிக் கொடுக்க முடியும்? உன் சிரிப்பை யாருதியா? உன் கொண்டாட்டம் யாருது? உன் சாப்பாடு எப்படி சாப்பிடுவ? நீ எப்படி சாப்பிடியா அப்படி சாப்பிடியா? சரியாக சாப்பிட்ற? எப்படி வேணா சாப்பிடியா? உனக்கு இப்போ 4 வாட்டி தான் மெல்ல முடியுதா? ஓகே, மெல்லாமல் அப்படி இப்படி மீங்கணும் போல தோந்தா ஓகே. உள்ள செரிச்சிக்குது தானே? கறி சாப்பிட்டா செரிச்சிக்குது தானே? ரொம்ப குண்டாயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறியா? வானாவா சாப்பிடாத, அது உன் சொந்த பிரச்சனை. இதுக்கெல்லாமா நீ போய் எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட இன்ஜினியர்கிட்ட வக்கீல்கிட்ட போய் கேட்டுப்ப. அவன் ஒரு இன்னர் இன்ஜினியர்ன்றான். சாதாரண ஒரு உடம்பை இன்ஜினியராக மாற்றிட்டானுங்க. எத்தனை கோடி இன்ஜினியர் வந்தால் இந்த மாதிரி ஒரு உடம்பு செய்ய முடியா? எத்தனை மெக்கானிக் படிச்சவர், இல்லை எத்தனை ஐடி படிச்சவர், இல்லை எத்தனை என்ன படித்தவர், எத்தனை இன்ஜினியர் சேர்ந்து இந்த உடம்பு உருவாக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? வரோம், இது ஒரு வரோம். நானே ஒரு விசேஷம் அப்படின்னு நீ உணர்ந்துட்டியானா, நான் தான் கொண்டாட்டத்துக்குரியவன் உணர்ந்துட்டியானா, நீ தான் எளிமையான ஒரு மனிதன். உன்னை யாரும் துக்கப்பத்தவே முடியாது. சிரிச்சுப்பேன். உனக்கு தெரிஞ்சதை சொல்கிறீங்க. ஓ குண்டாகிறனா ஓகே, உங்களை எப்போ பார்த்தாலும் நல்லாகிறேன்னே சொல்லணும். என்னை போன வர பண்ணி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் தாங்க சொல்லணுன்றேன் நான். பார்க்கறது நீங்கள் என்ன போய் கேட்டால் எப்படி இருக்கிறீங்கன்னா இது அர்த்தம். பார்க்க நீ தானே பண்ணா, நாரி படம் நல்லா இருக்கிறேன் நல்லா இல்லை நீ தானே சொல்லலாம். இல்லைங்க, பழக்க தோஷமாயிடுச்சு. அவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்.
நம்ம ஏற்கனவே நல்ல இப்போ எப்படி இருக்கிறேன்னு கேட்கறதே பழக்க தோசைன்றோம். இப்போ இல்லாத வார்த்தைங்களாம் அவரை கற்றுக் கொடுத்துருக்குறான். மொத்தத்தில் நினைவாக இருக்கக்கூடாது, எளிமையாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு கணம்னாச்சா நான் எப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்ணா? நீங்கள் உங்களை பார்த்து கேட்டு நீங்களே சரியாக பண்ணின்னு நீங்கள் உங்கள் இஷ்டமாக நடந்து உங்களுக்கு பிடிச்சபடி கொஞ்சம் தூக்கலாக ட்ரெஸ் போட்டுன்னு ஷூவை போட்டுன்னு அப்படி பின்னாடி ஆட்டினா தான் ரத்தம் ஊறுதுன்னு சொல்கிறாங்களா? அதுக்காக படாதீங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா ஓகே. அக்கடான எதனா ஒரு ட்ரெஸ் லூஸாக ஒரு பனியனை போட்டு ஒரு பேண்டை மண்ணாடி தெளிவாக ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஓகே. இல்லை புடவை அப்படி கட்டி இப்படி பண்ணி இங்கே இடுப்பு தெரியாது அவ வர பண்ண நீங்கள் வர சொல்லின்னு இங்கே ஒரு பின்னை பண்ணி அப்படி போட்டு அங்கே ஒரு பின்னை பண்ணி உங்கள் இஷ்டம். உங்கள் இஷ்டங்க. ஆனால் நீங்கள் அதில் என்னவா இருக்குண்ணா, அப்போ நீங்கள் எளிமையானவர் தான். மீசையை பிரிச்சு வீடு வச்சுக்கணுமா வச்சுக்கோங்க, ட்ரிம் பண்ணிக்கணுமா பண்ணிங்க, தாடி வச்சுக்கணுமா வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறது? ஈமைக்கிற மாதிரி வச்சுருங்க, இல்லை ஹிட்லர் மீசை வச்சுருங்க. எல்லாம் யாருது? அப்போ தான் நீங்கள் யார்? எளிமையான ஒரு மனிதனுக்கு ஒரு குரு ஈஸியாக புரிய வச்சுருவான் எல்லாத்தையும். நீங்கள் பயங்கர காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டீங்க சார். சோன்யான்றீங்க, ஜோதிங்க வெளிச்சம். பேரண்டத்துலேருந்து அது விலகி தனியாக இருக்குது. எத்தனை பேர் ஜோதிங்கிறாங்க? திருவாசக எழுதின கூட ஜோதின்னு தான் பாட்டு எழுதிக்கிறாரு. அவன் ஒரு பாட்டை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க கரெக்டாக. ஐயோ அந்த திருவாசகத்தில் அந்த மனுஷன் என்னென்னவா சொல்லிட்டு போய்க்கிறான், அதெல்லாம் மறந்துட்டான். ஒரு வரி எடுத்து வச்சுன்னு கரெக்டாக சொல்கிறான். அவர் ஜோதி நிற்கிறாரு. அவன் உன்னத்தில் ஜோதி நிற்கிறாங்க, நானும் ஜோதின்றேன். யாருன்னா சொல்கிறாங்க ஜோதி, நீ நான் அனுபவிச்சாத. ஆர் யூ எக்ஸ்பீரியன்ஸ்? நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த, நீ அதை உணர்ந்த, ஏன் சொல்கிற? அப்போ எளிமையான ஒரு மனிதன் உணர்ந்துட்டு வந்து சொன்னான்னா நீங்கள் என்ன பண்ணுறது இல்லை, நான் ஒத்துக்கிறதில்ல. ஏன் சொல்கிறவர் யாருன்னு பார்க்குறது. சார் நீங்கள் கொஞ்சம் கலராக உயரமாக இல்லை, நித்யானந்தர் எவ்வளோ உயரமாக இருக்கிறது தெரியுமா, நீங்கள் குள்ளமாக இருக்கிறீங்க. கொட்டை போட்டுக்கும் போதே சொல்லிட்டு போயிட்டா ஒரு மனுஷன். நித்யானந்தர் பார்த்துட்டு உங்களை பார்த்தா ரொம்ப கீழே இருக்கிறீங்க. பாவி, நம்ம கல்யாணம் பண்ணி 2 புள்ளை பேத்துக்கணும், அதில் ஒன்றுதும் ஆகுது பீஸ். உயரமாக இருக்கணுமா, கல்யாணம் பண்ணி புள்ளை பேத்துன்னு வாழணுமா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எளிமையான மனிதனை கூட யாரும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்? அவன் யாராகிறான்? அவனாகவே இருக்கிறான். அவனை என்ன பண்ண முடியாது நீங்கள்? நோனோ, அவனுக்கு அவனை வர புரிஞ்சிடுச்சு. எப்படி இருப்பான்? கொண்டாட்டமாக தான் இருப்பான். உங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சிறப்பாக இருங்க. அதை இதை பார்த்து அவங்கள மாதிரிலாம் மேக்கப் பண்ணி பார்க்காதீங்க. கற்றுக்கோங்க, தப்பு இல்லை. ட்ரெஸ் எப்படிலாம் பண்ணலாம், சென்ஸு அங்கே பார்த்து நீங்கள் ஒன்று க்ரியேட்டிவ் பண்ணிக்கலாமா இல்லையா? உங்களை யாரும் நீங்கள் அழகாக வச்சிங்கண்ணா, உங்களை யார் டிசைன் பண்ணா? நீங்கள். உங்களை யார் கொண்டாடினா? நீங்கள். உங்களை நீங்களே எப்படி வரையறுத்துக்கணும்? நீங்கள் தான் வரையறுத்துக்கணும். நம்ம 5 மணிக்கு எழுந்துக்கலாமா, 6 மணிக்கு எழுந்துக்கலாமா? இல்லை சார், 4:30 மணிக்கு தான் குரு எழுந்து சொன்னார். நைட் ஷிஃப்ட் 10 போயிட்டு வந்து நான் இப்போ 2 மணி தான் பத்துது. குரு சொல்கிறாரு 4:30 மணிக்கு எழுந்துச்சு. நாரி படம் பைத்தியம் முடிச்சுன்னு ஊரை சுற்றுது. கேட்டாக்கா யோகா கற்றுக்குன்னு பைத்தியம் முடிச்சிச்சு. குண்டலினி யோகம் பண்ணாக்கா பைத்தியம் முடிச்சிடும். புறம்போக்கு குண்டலினி யோகா இருந்தாலும் அது பைத்தியம் முடியல. 2 மணிக்கு 10, 4:30 மணிக்கு எந்த பைத்தியம் முடிக்காமல் என்ன ஆகும்? குறைஞ்சபட்சம் உடம்பு ஒரு 6 மணி நேரம் தான் போடணும். டெய்லி 2.5 மணி நேரம் தூங்கினா என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் மென்டல் தான், ரெட்டிவல் சிஸ்டம் வேலை செய்யாது. என்ன எடுத்த என்ன பேசணும் தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது. உன் பேரே மறந்துடுவேன். அப்போ குண்டலினி யோகாவா தப்பு? குண்டலினி யோகன்ற பேரில் என்னவோ வரையறுத்து கொடுத்தா பாரு, அங்கே தான் விஷயம் இருக்குது. அது தெரியவே இல்லை யாருக்குமே. ஒன்று இப்போ இவங்களாம் சார் இது தியானம்லாம் பண்ணால் பைத்தியம் வச்சிருமா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. குரு சொன்னால் என்ன பண்ணுறது நான்? ஏன்னா நீங்கள் யார்கிட்ட போய்க்கிறீங்கன்னா எளிமையான மனிதர்கிட்ட போக மாட்டேன்றீங்களே. அவர் கூப்பிட்ட பேசிக்கலாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன இப்போ இவர் பார்க்க முடியாதுங்க. அவர் அங்கேருந்து வந்துக்கிறார், மலேசியாவிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு. இவர் நம்ம லோக்கல் ஊரில் இருக்கிறார், எப்போனா போய் பார்த்துக்கலாம். என்ன பக்கத்து வீட்டு தானே இருந்தாலே, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன இப்போ அவசரம்?
நீங்கள் எளிமையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? வெட்டி வச்சு போயிடுறீங்க. எளிமையானதெல்லாம் சிறப்பானது, நீங்கள் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் அனாசைப்படுத்திட்டீங்க. ஏன்னா அது எளிமையாக இருக்குது இல்லை. நீங்கள் நிற்கிறது எளிமையாக இருந்தால் ஆக்கிட்டீங்க, உண்மைதான். ஆனால் அதானே விசேஷம். கடவுள் எளிமையானது, அதான் விசேஷம். ஆனால் நீங்கள் அப்படி இருந்தால் அது எப்படிங்க? சூனியம் வந்து அதுக்கு கற்பூரம் காட்ட முடியாது, மாலை மாட்டோம். ஒரு பூஜை, ஒரு புனஸ்காரம், நல்ல நாள், ஒரு கெட்ட நாள், தீபாவளி கொண்டாட முடியாது. என்ன ஒரு பொங்கல் இல்லை, ஒரு தீபாவளி இல்லை, ஒரு கொண்டாட்டம் இல்லை, ஒரு ட்ரெஸ் இல்லை. என்ன கண்ணுக்கு வர தெரிய மாட்டேன்தான். சொல்றதெல்லாம் நல்லதாங்க தானே, உண்மை இல்லைங்க. ஒரு சுவாசம் இருக்கு தேவையில்ல வாழ்க்கையில். ஒரு மந்திரம் சொல்ல வேணான்றான், எதுவுமே வேணாம், எதுவுமே இல்லாமல் எங்கே சாமி இது போய. அவன் கடவுள் மறுப்பாளனாக தான் இருப்பான். உச்சகட்டமாக என்னன்னா இருப்பான் அவன், கடவுள் மறுப்பாளனாக தான். நல்ல வேலை சிவவாக்கியத்தை பற்றியோ அல்லது திருமந்தத்தை பற்றியோ திருவாசத்தை பற்றியோ பேசினுக்கிறோம். இல்லைன்னா நம்மளை வேற குத்தி தூக்கி போட்டுருவாங்க. கருப்பு சட்டப்படாத தீக்காங்க அவன். அவர் பிராமணன் தெரியுமா உங்களுக்கு? குடிமையில வச்சுக்கிறாரு. சும்மா ஸ்லாங்கு மட்டும் மாற்றிட்டு பேசிக்கிறாரு. அவர் கருமீனே சாப்பிட மாட்டாராமா. கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க. எளிமையான மனிதனை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? எளிமையானவன் எங்கே வேணா உட்காந்துப்பான். படி என்னங்கிறாரு, கால் வலி, இது என்ன பண்ணுவார்? குரு உட்காரலாமா கண்டத்தில்? உட்காரலாமா? குரு பேங்காக்கு போகலாமா? சாமியார் பேங்காக்கு போய் என்ன வேலை இருக்குது? மசாஜ் பண்ணுற இடத்துல சாமியாருக்குன்னா என் வேலை. கரெக்டாக இல்லையா? ஏன் ஒரு மனுஷன் பிறந்துக்கிறான், ஒரு 4 ஊருக்கு போகிற மாதிரி அது ஒரு ஊர். இங்கே பண்ணக்கா 5000 ரூபாய் 2000 ரூபாய்ன்றாங்க. பார்க்க போனால் அங்கே போனால் 100 ரூபாய் 200 ரூபாய் முடிச்சுன்னு வந்துடலாம். கையை காலை அமைச்சு விடுவாங்க. என்ன அவங்க பிரச்சனை? என்ன அவங்க பிரச்சனை அதில் இல்லை? கூட்டமாக ஃப்ளைட்டில் ஏறணுமா, ஜாலியாக அப்படி போய் இறங்கணுமா, அப்படி மேலே போகும்போதே அப்படியே ஜொலிக்குது அந்த ஊரே. போனாக்கா அங்கே அல்கிருதம்னு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா 6 அடி உள்ள ஒரு ஆளுங்க. என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, ரசிக்கிறதுக்கு உலகமா அது? நீ வெறும் கேடுகிட்டே பார்க்குற, உன் புத்தி கொண்டே எல்லாத்தையும் பார்த்தா அப்படியே அது இருக்குதாங்க இல்லை? ஒரு பெண் நடனம் ஆடுறான்னு சொன்னேன், அதில் நளினத்தை பார்க்குற ஒருத்தங்கிறான், காமத்தோடு பார்க்குறவனும் இருக்கிறானா இல்லையா? பாட்டு. அப்போனா இந்த உலகத்தில் எளிமையான ஒரு மனிதன் மட்டும்தான் எங்கே போய் சேர முடியும்? கடவுளை போய் சேர முடியும். மற்ற யாரும், நீங்கள் எளிமையாக இருந்து ஜெயிச்சுலாம் வந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் எளிமையை நீங்கள் இழந்துருவீங்க. அங்கேயே இழக்காதீங்கன்றவர். நீங்கள் வசதியானவர் ஆகிடுங்க, இழக்காதீங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் சிறந்தவர் ஆகிடுங்க, இழக்காதீங்க. நல்ல நாடக நடிகனாவோ, சினிமா நடிகனாவோ, இல்லை எழுத்தாளனாவோ, இல்லை ஏதோ ஒரு கரும, இல்லை இன்ஜினியராகவோ, டாக்டராகவோ, வக்கீலாவோ, ஏனோ ஆகிடுங்க. தலை சிறந்த ஒரு டாக்டரை சொல்லிட்டாரு, இத்தனை பேஷண்ட்டும் உயிராகணும்னு நினச்சாங்க, நான் உதவுனேன். என்னால் ஆனது இல்லை இது. வந்த பேஷண்ட் அத்தனை பேர் எந்த மாதிரியான ஆளுங்க? வாழணும்னு நினச்சாங்க, நான் என்ன பண்ணேன்? உதவுனாதான் சத்தியம். அதுதான் சத்தியம். நல்ல கவிஞன் ஆகிட்டீங்க, சொல்லுங்கள். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படிலாம் வரிகள் வந்து எனக்கு வந்து ஊந்துது. அந்த வார்த்தைகள் என்ன அழகா கோக்க முடிஞ்சுது. சொன்னேன்னா நல்லா இருப்பேன் இன்னும், இல்லை நாரி படம் எங்கன்னா போயிடுவேன். நிறைய பேர் அப்படி தான் போயிட்டாங்க. எளிமையாக வந்து வளர்ந்துனே வருவான், அவனுக்கு என்ன ஆகிடும்? ஆணவம் வந்துடும். நான் போய் நிற்கிற இடத்த பார்த்துட்டு உனக்கே பெருமை வந்துடும். சுற்றிக்கிறவங்களாம் காலில் வந்தால் கூட திமிர் பிடிக்கக்கூடாது. உனக்கு காலில் வந்தால் அது அவருக்கு, உனக்குன்னா வந்த நீ அதே ஆள் தானே. அதே கக்கூசு, அதே சாப்பாடு, அதே மீன், அதே கறி, அதே வீடு, அதே தூக்கம், அதே வாழ்க்கை தானே. அப்படி புரிஞ்சிச்சனா நீ எப்படி இருக்கலாம்? இன்னும் எங்கே போய் நிற்ப? கடவுள்கிட்ட போய் நிற்ப. இந்த 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 ஆள் அவ்வளோ எளிமையானவர். ஒன்றே எளிமையானவன்னா இது மாதிரி மாட்டிக்கணும்னு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. எளிமையாக இருக்குதுன்னா முடி வெட்டிக்கூடாது. நோ, கிடையாது. உனக்கு ஏற்றபடி உனக்கு எது கம்ஃபர்டபுள் ஆகுதோ அப்படியே வாழ்ந்துனே போ. எங்கே போய் நிற்ப? எளிமை தான் உன்னை எத்தனை போய் என்ன பண்ணோம்? கரை சேர்க்கும். எந்த திமிரும் எளிமையான ஒரு கையில் நிறைய பானம் வச்சுக்க மாட்டார் அப்படின்னு நீ சொன்ன உடனே, ஓ சூட் கேஸ் பெட்டிலாம் எடுத்துன்னு போகக்கூடாது சார், தப்பு அர்த்தம் பண்ணிக்காத. எளிமையான ஒரு பாரத்தை வச்சுக்க மாட்டாருன்னா கையில் இல்லை, மனசில். ஏன் பாரம் எங்கே இல்லை அவருக்கு?
மனசில் எந்த பாரமும் இல்லையா? எதையும் சுமந்துக்காதேன்ற நான். என்ன ஒன்று படிச்சுவிட்டு அதை சுமந்துக்கிற, நீ டாக்டரா சுமந்துக்கிற, இன்ஜினியராக சுமந்துக்கிற, வக்கீலாக சுமந்துக்கிற, என்ன கருமாவோ சுமந்துக்கிற, பெண்ணா சுமந்துக்காத, ஆணா சுமந்துக்காதேன்ற நான் இல்லை. எங்கள் தாத்தா முன்னாடி வந்த எல்லா மனிதரும் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நீ பெண்ணாக இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பெண்ணாக சுமக்காத. பெண்மையோடு இருக்கும்போது, பெண் மலரும் போது பெண்மையை கொண்டாடிக்க, தப்பில்லை. எப்போ பார்த்தாலும் பொம்பளைன்ற நினைப்பில் இருக்காத. ஆணா ஆகும்போது ஆணை கொண்டாடிக்க, தப்பில்லை. எப்போ பார்த்தாலும் ஆம்பளையா இருக்காத. ஏன் முடியாது? ரொம்ப கஷ்டம், போராடினே இருக்கிறேன். வானா விட்டுரு. அப்போ தான் எளிமையானவர். எளிமையான மனிதனுடைய மனம் எந்த போராட்டமும் இல்லாமல் இருக்கும். ஏன் இல்லைன்னா இல்லை. ஆனால் நீங்கள் எளிமையாக இல்லாதபடிக்கு உங்கள் ஜாதி, உங்கள் மதம், உங்கள் மொழி, உங்கள் இனம், உங்கள் ஏதோ கருமெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் எளிமையாக இல்லை. தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நீங்கள் எளிமையானவராக இருக்க முடியாது. தமிழ் ஒரு மொழி சிறப்பானது, நல்லது, அது ரெண்டாவது விஷயம். நான் ஒரு மனுஷன் அங்கே பிறந்துக்கிறாரு, அவ்வளோதான் உண்மை. சிறந்த மொழியில் பிறந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடலாமே தவிர என்ன செஞ்சுக்க முடியாது. பெருமை போடுறதுக்கே இல்லை. அது ஒரு சந்தர்ப்பம், கடவுள் நமக்கு வந்து வரோம், தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடணும். அதுக்கு என்ன பண்ணிக்கூடாது, சுமந்துக்கூடாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் சரி, நல்ல பணம் சம்பாதிச்சாலும் சரி, எதுக்கு என்ன பண்ணிட்டு போ, நன்றி சொல்லிட்டு ஜஸ்ட்டு இந்த அப்படி. உச்சம் எது தான்? கடவுள் தான். எளிமையான மனிதன் கட்டாயமாக கடவுளை அடைவான். நான் உங்களுக்கு போதிச்சு அதை எதை சொல்லி கொடுத்து அங்கேருந்து நீங்கள் உட்கார வைக்கிறது எதுக்கிடான்னா எளிமையாக ஒருத்தர் தான். ஆனாலும் ஒரு தலைப்பில் பேசி முடிச்சிட முடியும் நினைக்கிறீங்க? அவர் எப்போனா நீங்கள் எளிமையாக ஆகிடுவீங்களான்னு பார்த்துனே கற்று கொடுத்துட்டு, என்றைக்கு நீங்கள் எளிமையாகிட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் காட்சி பார்க்காம சூன்யத்தை பார்த்துருவீங்க. அந்த எளிமையாகிறதுக்கு தான் அழ சொன்னா என் குரு. எல்லாம் நீ கொடுத்த வரமாச்சடா, எல்லாம் நீ பண்ணது தானே, எந்த என்னடா இருக்குது, எல்லாம் நீ தான்ட்டு ஒரு 4 மணி நேரம் சொல்ல முடியுமா? அவனால் சொல்ல மாட்டேன், போர் வச்சிடும். சொன்னேன்னா உனக்கு ஞானம் வச்சிடும். எல்லாம் யார் தான்? நீ தான் எப்படி இருந்து தெரியல, அந்தாலும் ஒரு சூன்யன்றான் உன்னை. நீ எனக்கு தெரியாது, சத்தியம் உங்களுக்கு தெரியாது தானே? தெரியாதுன்னே சொல்லு. ஒரு 4 மணி நேரம் அதே சொல்லு, தெரியாதுன்னு தெரிஞ்சிடும். 4 மணி நேரமாக தெரியாதுன்னு சொல்லி வியாபாரி. எளிமையான மனிதன் எத்தனை வருஷமானாலும் தெரியாதுன்னுவான். ஏன்? எதுவுமே என் கையில் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தெரியும். புரியுதா? வாழ்ந்துருங்க, எளிமையாக இருக்க பழகுங்க. கட்டாயமாக நீங்கள் எங்கே போயிடுவீங்க? இறைவனை போய் அடைஞ்சிடுவீங்க. எளிமையாக இருத்தல் என்பது எந்த ஒன்றை கற்றுணும் நடந்துக்கிறது இல்லை. எந்த ஒன்றுமே எளிமையாக இருக்கிறதுன்னே கற்றுக்கூடாது. நீங்கள் உங்கள் இருப்பே எளிமையானது தான். உங்கள் இருப்பை கண்டுபிடி, நீ அப்போ தான் எளிமையாயிட்ட. உன் இருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த யோகா சாதனை எல்லாம். அப்போ நீ எளிமையாக ஆகிறதுக்கு தான் இது. நீ அதாவது திமிரை ஒழிக்கிறதுக்கு தான். திமிரின் உச்சமானவன் எளிமையாகவே முடியாது. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டுன்ற திமிரில் இருக்கிறான், அவனுக்கு தெரியுன்ற திமிரில் இருக்கிறான், அவனுக்கு ஏதோ நந்துச்சுன்ற திமிரில் இருக்கிறான். என்னால் முடியாதுன்றதே திமிர் தான். முடியாதுன்ற திமிரில் இருக்கிறான். நமக்கெல்லாம் அது சாத்தியம் இல்லைன்ற திமிரில் இருக்கிறான். நம்ம அங்கே இங்கே போந்துவிட்டால் அது முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் திமிர் தான். இதெல்லாம் என்ன தான்? எளிமைக்கு எதிரானது தான். எளிமையான மனிதன் செஞ்சு பார்ப்போமே, நடந்து பார்ப்போமே, விதைச்சி தான் பார்ப்போமே, கொஞ்சம் படித்து தான் பார்ப்போமே, எல்லாம் புரிய வரும். எல்லாமே புரிய வரும். எங்கே இருப்ப? கடவுளோட. இறுதியாக சொல்கிறேன், எளிமைனா கடவுள், கடவுள்னா எளிமை. உனக்குள்ளே இருக்கிற ஒன்றை உன்னால் கண்டுபிடிக்கணும்னா நீ எவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கிற. யாருக்குள்ளே இருக்கிறத ஒன்றை கண்டுபிடிக்க முடியாத தவிர உனக்குள்ளே இருக்கிறதையே உன்னால் கண்டுபிடிக்க முடியாததுக்கு நீ எவ்வளோ தூரம் எளிமை இல்லாமல் ஆகிட்டுக்கிற. சும்மா இருந்தீங்கன்னா உள்ளுக்குது தான். அதனால் சும்மா மட்டும் இருக்க முடியாத அளவுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று குழந்தையா இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்த திரும்ப குழந்தையாயிடு. கற்றுக்கின குழந்தை எல்லாத்தையும் கற்றுட்டு, சார் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ இந்த பூமியில் வந்தால் எதோ கற்றுக் கொடுத்தாங்க, ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு வேணாம். ஜாதியாக வேணாம், பெரிய பட்டமாக வேணாம், பெரிய பதவியாக வேணாம், எதுவும் எனக்கு என்ன வேணாம், நீ மட்டும் போதும், நீ மட்டும் அப்படின்னு எப்போ சொல்ல முடியுமோ அப்போ நீ என்ன ஆகிட்டுக்கிற? ஏழை எனக்கு இறங்கி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. எளியோன் எனக்கு இறங்கின்னு சொல்லி எளிமையான ஒரு மனிதனுக்கு கடவுள் இறக்கம் கட்டுவான். குழந்தைகளின் சாம்ராஜ்யத்தில் வர்றதுக்கு
தடையே இல்லைன்ட்டார். இறைவன் சாம்ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன வரணும்? குழந்தை போல இருக்கணும். குழந்தை எளிமையாக இருக்குது, அது எதுவும் கற்றுக்கல. நம்மெல்லாம் எதுவும் கற்றுக்கணும், நமக்கு இன்னும் தெரியணும் வர சொல்லணும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் விட்டா என்ன ஆகிடுவான்? நல்லா இருங்க.